லெட்ஸ் ப்ரீப்ளீட் அ சாரீ பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த பார்ட் 2ல நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளீட்ஸ் ஒவ்வொன்றையும் லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் வச்சு சைமல்டேனியஸாக நான் அடுக்கிற மாதிரி அப்படியே அடுக்கிக்கிட்டே வாங்க. இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வராது. ஸோ பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ண வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பல்லு பார்ட் கரெக்டாக இருந்தால் தான் இதுக்கப்புறம் வர பின்னாடி எல்லாமே கரெக்டாக வரும். இது கொஞ்சம் மிஸ் ஆகி தப்பாயினா கூட பின்னாடி ஃபுல்லாக சொதப்பிடும். இது கரெக்டாக அடுக்குனதுக்கப்புறம் ஒரு பின்னு வச்சு செக்யூர் பண்ணி அப்படியே அயன் பண்ணிடலாம். இந்த அயன் பாக்ஸ் ஃபிலிப்ஸோட ஸ்டீம் அயன் பாக்ஸ். இதை பற்றி ஒரு ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எடுத்து பின்னு வச்சு நல்லா செக்யூர் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் அப்படியே அயன் பண்ணிக்கலாம். அடுத்தது செஸ்ட் ப்ளீட்ஸ். இதையுமே நான் காட்டுற மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து அடிக்கிக்கோங்க. அகெயின் நான் சொல்கிற மாதிரி தான் இதுவும் வராது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ ட்ரை பண்ண தான் வரும். இதுக்கு மெஷர்மெண்ட் இன்ச் டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளஸ் சைஸில் இருந்தீங்கன்னா உங்களோட பஸ் சைஸில் பாதி அளவு எடுத்து அதை மெஷர் பண்ணி அளவுக்கு இந்த செஸ்ட் ப்ளீட்டை வைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ளீட்ஸ் அடுக்கிறப்போ கொஞ்சம் ரேண்டமாக அடுக்கிக்கோங்க. திருப்பி அடுக்கிறப்போ கொஞ்சம் 2 ப்ளீட்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி அடுக்கிக்கோங்க. நீங்கள் மீடியம் சைஸில் இருந்தீங்கன்னா உங்களோட எல்போலேருந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ப்ளீட்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணிக்கலாம். நான் அதில் நெட் கிளாத் போட்டு அயன் பண்ணியிருக்கேன். இந்த நெட் கிளாத் வந்து நீங்கள் காஸ்ட்லியான சாரீஸ்லாம் வச்சுருந்தீங்க, அயன் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அப்போது அதை மேலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் 3 வீடியோவில் சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுத்து அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.